ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கேன். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் முடிவுகள் அமோகமாக இந்தியாவில் கணிக்கப்பட்டுட்டே வருது. அனைவருடைய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தலைமை ஒன்று வருமா, அதாவது ஏற்கனவே இருந்த தலைமைகள் வருமா, இல்லாட்டி டிவிக்கே தனது ஆட்சியை பிடிக்குமான்னு சொல்லி எத்தனையோ கேள்விகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இருந்த பட்சத்திலும் தற்சமயம் டிவிக்கேக்கு வந்த சீட்டுகள் என்று பார்க்க கிட்டத்தட்ட 9 சீட்டுகள்லாம் வந்திருக்கு. இதை தாண்டி 2வது இடத்துல அதிமுகவும் 1வது இடத்துல திமுக அவருக்கு கிட்டத்தட்ட 21 ஆசனங்களுக்கு மேலே கிடைச்சிருக்கு. ஆனால் குறிப்பாக பார்க்க போகும்போது இந்த பெரம்பூர் தொகுதி இந்த மாதிரியான பிரதேசங்களில் இந்த மாதிரி இடங்களில் தாவைக்க தலைவர் விஜய் அதிகமாக முன்னிலையில் நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. இப்போ வாக்கு எண்ணிக்கைகள் எல்லாம் என்ன வலிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மே 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு தேதி. இனி இந்த நிலவரங்கள் இன்றைக்கி எப்படியும் இந்த ஓட்டு கணிப்பெல்லாம் கணித்து முடிவதற்கு எப்படியும் இரவாயிரம். ஏன்னா தெரிஞ்சு இரவு ஒரு 9:30-10 மணி பிரதாம் இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ என்னுடைய கருத்து, எங்களுடைய தாவைக்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமா, இல்லாவிட்டால் அவர்தான் முதலமைச்சர் ஆவதற்கு சந்தர்ப்பம் இருக்குதான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்பொழுது இருக்கிற முன்னிலையில், அதாவது இதுவரை எண்ணிய வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக உடைய ஆட்சி முன்னுக்கும், அதாவது 30 ஆசனங்களை பெற்று திமுக தற்சமயம் முன்னுக்கும், 2வதாக அதிமுகவும், 3வதாக 13. ஆனால் என்ன ஒரு கவலைக்கிரமான விடயம்னு சொன்னால், சீமான் நாம் தமிழர் இதுவரைக்கும் நாம் தமிழர்களில் எந்த ஒரு ஆசனங்களும் இடம்பெற்றதாகவும் அவருடைய வாக்குகள் என்ன மாதிரி என்றும் தெரியவில்லை. அதாவது எத்தனை ஆசனங்கள் என்று சொல்லி எந்த ஒரு ஆசனமும் கிடைக்காம இருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதுவரைக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் போகுது. ஓகே, அடுத்தடுத்த இந்த மாதிரியான தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் மிஸ்டர் கிரீன் சேனலோட இணைந்திருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.